ஐயா வணக்கம் ஐயா. உடம்புக்கு இப்போ எப்படியா இருக்கு? நான் சாக கிடக்கேன்னு உங்ககிட்ட யாரு சொன்னது? இல்லைங்க ஐயா, ஊருக்குள்ளே உங்கள் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொன்னவன் எனக்குன்னு சொன்னானா அவனுக்குன்னு சொன்னானா? இல்லை உங்கள் தம்பிக்கு தான்யா. வந்தம்மா வணக்கத்தை போட்டம்மான்னு போவியா? என்ன கருப்பு, நான் சொன்னது சரிதானே? சரிதாங்க ஐயா. மாறி சௌக்கியம் விசாரிக்க வந்துட்டு சௌக்கியம் இல்லாமல் போயிடாத, ஓடி போயிரு. சொந்த தம்பியே சாக கிடக்குறான், இவெல்லாம் பெரிய மனுஷனா? கண்ணனுக்கு சொல்லியாச்சாம்மா? சொல்லியாச்சு மாமா, இன்னைக்கு வந்துடுவாங்க. அவன் செத்தா நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். இப்போ நீங்கள் கிளம்பலாம். கண்ணா வாப்பா. செல்ல குட்டி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். கண்ணா நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. சாரி தாத்தாவுக்கு என்னம்மா ஆச்சு? 5 நாளைக்கு முன்னாடி கரெக்டா 8 மணி இருக்கும், சாப்பாடு தட்டு கொண்டு போய் அவர் முன்னாடி வச்சேன். அப்பெல்லாம் அவர் நல்லா தான் இருந்தார். அப்படியா? என்னன்னு தெரியல, சாப்பாடு தட்டு முன்னாடி உட்கார்ந்தவர் உடம்புல ஒரே வேர்வை. பயந்து போய் மாமா மாமான்னு கூப்பிட்றேன். என் கையை தட்டி விட்டுட்டு நேரே போய் கட்டில போய் படுத்தவர் தான். 2 நாளா அண்ணன் தண்ணி இல்லாம வேணும்னே சாவ கிடக்குறாரு. பெரியவர் சொல்லி கூட அவர் கேட்கல. ஆனா 2 நாளா உன் பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ தான்ப்பா கேட்கணும். சரிம்மா. தாத்தா தாத்தா என்ன பாருங்க தாத்தா, கண்ணம் வந்திருக்கேன் தாத்தா. தாத்தா பாருங்க தாத்தா, கண்ணம் வந்திருக்கேன் தாத்தா. பாருங்க தாத்தா, பாருங்க தாத்தா. நான் செஞ்சு தரேன் தாத்தா, நான் செஞ்சு தரேன் தாத்தா, நான் செஞ்சு தரேன். ஏங்கண்ணு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உங்க அப்பன் வேலைக்கு இலைக்கு போறானா, இல்லை கண்ட ஜாதி பைய வீட்டில் இலை போட்டா கிட்டா எடுத்துக்கிட்டு திரியிறானா? தெரியாது தாத்தா. இல்ல தாத்தா, அவர் நல்ல வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லதும்மா, ரொம்ப நல்லது. அம்மா. கண்ணா காபி சாப்பிட்றியாப்பா? இல்லைம்மா. சாரி தாத்தா, என்ன சொன்னாரு? ஏதோ செட்டிகுளம்னு சொன்னார். ஒத்தக்கால் பாட்டின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வா, கடைசி ஆசைன்னு சொல்கிறாருமா. படுவாவி மனுஷன் 40-50 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாமா நினைவு வச்சிருக்காரு. என்னம்மா சொல்கிறீங்க? உன்னோட சின்ன வயசுல கன்னியாகுமரி மாவட்டத்துல பெரிய வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்படியா? அங்கதான் இருக்கு இந்த செட்டிக்குளம். அப்போதான் வேற ஜாதி பொண்ண நினைச்சிட்டு இருந்திருக்காரு.
அது பெரியவருக்கு தெரிஞ்சு போச்சு. பெரியவர் ஆட்களோட போய் அடிச்சு தூக்கிட்டு வந்து அவ பின்னாடி போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. அதுல இருந்து செட்டிக்குளம் பேரை அந்த ஆள் சொன்னதே கிடையாது. அப்போ செட்டிக்குளம் நாகர்கோவிலே இருக்கு. ஆமாப்பா. நான் இப்போ அங்க போறேம்மா. கருப்பு, நம்ம எம்எல்ஏக்கு ஃபோன் போடு. கண்ணா, அப்பா சொல்லுங்க. செட்டிக்குளம் போறதாட்டம் அம்மா சொன்னாங்க. ஆமா, அங்கெல்லாம் போகாதப்பா. அவர் இதுவரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. இதையாவது நான் அவருக்காக செய்கிறேன். நான் பெரிய ஒரு பேரனா இருக்கலாம், ஆனால் சாரி தாத்தா தோளில் வளர்ந்தவன். அவரோட தோழன் நான். சரிப்பா, பெரியவர்கிட்ட சொல்லிட்டாவது போப்பா. சரிப்பா. என்ன படம் பிடிக்க போறியா? ஆமா. அது உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு புரியாது. இந்த கேமராவுக்கு காரணமே அவருதான். அதனால கண்டிப்பா இந்த போட்டோ நான் எடுப்பேன். நீ ஃபிளாஷ், நான் வாய்ஸ். கோ. ஏங்க, காதல் தப்பாங்க? ஜாதி தப்பு. ஏ கருப்பு, ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா. எத்தனை நாளைக்கு தாயா எம்எல்ஏயா இருப்பேன்? மந்திரி ஆகாண்டாமா? சரிங்க ஐயா, நாளைக்கே முடிச்சிடலாம். நம்ம ஏனம். சரிங்கய்யா, சரிங்கய்யா, வாரேன். மந்திரி ஆயிருவேன். வரேன். என்ன இங்க செட்டிக்குளம் எங்க இருக்கு? ஆனா செட்டிக்குளம் எங்க இருக்கு? நேரத்தில் இந்த சரணிக்கு தம்பி, இங்க செட்டிக்குளம் எங்க இருக்கு? அதெல்லாம் தெரியுதுண்ணே. எங்கேயாவது குளம் இருக்கா? குளம்லாம் கிடையாதுண்ணே. ஒரு ஆள் செருப்பு வச்சிருப்பாரு, அங்கே பாருங்க. பார்ப்போம். சரிண்ணே. ஏம்பா, காலில் துளி ஆயிட்டா? ஆமா. ஆனால் அதில் தண்ணி இருக்கு பாரு, எடுத்து கழுவிட்டு போ. சரி ஐயா, இங்க செட்டிக்குளம் எங்க இருக்கு? செட்டிக்குளமா? உன் காலில் எங்கடே துளியாச்சு? அந்த குட்டையில. அது குட்டை இல்லடே, அதான் செட்டிக்குளம். செட்டிக்குளத்தோட கடைசி ஊத்துக்கண்ணு.
ஐயா இங்க ஒத்தக்கால் கிளவி வீடு எங்க இருக்கு? ஒத்தக்கால் கிளவியா? நீ யாருடி? அந்த ஒத்தக்கால் கிளவிக்கு சொந்தக்காரனா நீ? இல்ல, அந்த பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு வர எங்க தாத்தா சொன்னாரு. அது சாரி வேறண்ணா, அவன் மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு ஒன்னு அனுப்பி விட்டானாக்கு. இல்ல, நான் அவருக்கு அண்ணன் பேரன். அவரும் பிரம்மச்சாரியா தான் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. அப்ப நீ அவருங்க பேரன்னு சொன்ன? இல்ல, நான் அவருக்கு அண்ணன் பேரன். ஓ, அந்த வெத்திலை தின்னுக்கிட்டு ரத்தமா துப்புவானே அவனுக்கு பேரனா நீ? இல்லையா, அந்த பாட்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பாட்டியா? இந்த பேப்பரை பாரு. 5 நாளைக்கு முன்னாடி நைட்டு 8 மணிக்கு கண்டதையும் பிடிச்சிட்டு வந்து ஒரு கிழவின்னு கூட பார்க்காம இந்த கொடுமையை என்னத்தேன்னு சொல்லு. இப்ப அந்த பாட்டி எங்க இருக்காங்க? போய் ஜிஹெச்ல போய் பாரு. ஓ சீக்கிரம். மேடம், மேடம், இங்க ஒத்தக்கால் பாட்டி எங்க இருக்காங்க? உயிரோடு இருக்கும்போது யாரும் வந்து பார்க்க மாட்டீங்க, இப்போ வந்து கேளுங்க. சார், வேணும்னா அந்த செட்டிக்குளம் சுடுகாட்டில் போய் பாருங்க. நீங்க யாரு? கிழவிக்க பேர்னா அனாதை பண்ணணும்னு சொன்னாங்க. யாரும் இல்லையா? 12 மணிக்கே ரிச்சாச்சு. அந்த குளத்தையாவது ஒரு போட்டோ எடுத்துருவா. பத்திரிகைக்காரனா இல்ல மீடியாவா? இல்ல ப்ளீஸ் சார், இங்க படம்லாம் பிடிக்கப்படாது. ஒரே ஒரு படம் ப்ளீஸ் சார். ஒரே ஜேசிபி, முதல்ல இதை மூடியா. சொல்றியா? ஏய், முதல்ல போன் ஆன் பண்ணி பேசுறா. ஐயா சொல்லிட்டையா, என்னோட பதவி ஒன்று பார்த்துக்கிட்டு. ஹலோ, ஏங்க நீங்க இவ்வளவு நேரம் போனே எடுக்கல? சாரி தாத்தா கரெக்டா 12 மணிக்கு இறந்துட்டாருங்க.